வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஜிண்டால் ஸ்டீல். 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க டர்ன் அரவுண்ட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது. அனாலிசிஸ்ட் 1142ன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 1123ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கும் சரி, 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. பிஇ அண்ட் பிஏ பொறுத்த வரைக்கும் இது நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. ஹை அண்ட் இண்டஸ்ட்ரின்னு வேறு இருக்குது. ஸோ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறது நம்மளுடைய பார்வை. அதே மாதிரி பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறதும் நம்மளுடைய பார்வை. பெக்டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் -0.9 இருக்குது. ஸோ இப்போ எப்போ மைனஸ்ன்னு இருக்காலோ அப்போ நமக்கு இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான். நெட் கேஷ் ஃப்ளோ பார்க்கும்போது 1.6 நெகட்டிவாக இருக்குது. ரிலேட்டிவ் ரிட்டர்ன் நிஃப்டி 50யோட போன வருஷம் 24% பாசிட்டிவாக கொடுத்துருக்குறாங்க. பீட்டா ஸ்கோர் 1.35 ஹை வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக 2026க்கு பார்த்தோம்னா ஒரு 12% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே 2027க்கு 16 to 17% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது 2026க்கு 92% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. 2026க்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பார்க்கும்போது பிரேக் பாயிண்ட் 1006. இப்போ இவன் பிரேக் பாயிண்ட்டுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான். அப்போ ரெசிஸ்டன்ஸ்ன்னு நம்ம கவனத்தில் எடுத்துக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் பார்த்தோம்னாக்க R1 1181லேருந்து 1289, R2 1346லேருந்து 1381, R3 1555லேருந்து 1663. இங்கே நம்ம கவனிக்கக்கூடியது R1 R2வோட கேப் பார்த்தோம்னா கொஞ்சம் நேரவாக இருக்குது. அதனால R2வை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. அப்படி உடைச்சதுன்னா R3க்கான நல்ல வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ பிரேக் பாயிண்டான 1006ங்கிறத கீழே கட் பண்ணி ஒரு ஃபாலிங் ட்ரெண்ட், கரெக்டிவ் ட்ரெண்டு, நல்ல ஸ்ட்ராங் கரெக்டிவ் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆனாங்கன்னா நம்ம கவனத்தில் எடுத்துக்கக்கூடிய சப்போர்ட் பாயிண்ட்ஸுங்கிறது S1 914லேருந்து 949, S2 631லேருந்து 739, S3 540லேருந்து 575. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி.